சிறந்த சுற்றுலா வழிகாட்டி விருதுக்கு திரு நடராஜன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தவிர்க்க இயலாத காரணத்தினால் அவரால் வர முடியவில்லை. அவருடைய மகள் ஹரிப்ரியா அவருக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார். அடுத்து தென் தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா வழிகாட்டி விருது மதுரையைச் சேர்ந்த திரு மணிகண்டன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. விருதை பெற்றுக்கொள்ள மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து கிழக்கு தமிழ்நாட்டின் சிறந்த சுற்றுலா வழிகாட்டிக்கான விருது திருச்சியை சேர்ந்த டாக்டர் மோகன்ராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. விருதை பெற்றுக்கொள்ள டாக்டர் மோகன்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் கல்வி நிறுவனம் தங்கம் வகைப்பாட்டில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் லிட்ரேச்சர் சென்னை பிரின்சிபல் திருமதி பரிமளா அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் கல்வி நிறுவனம் வெள்ளி வகைப்பாடு ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி திருச்சி பிரின்சிபல் திரு ஸ்ரீதர் வேணுகோபால் அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து ஹோம் ஸ்டே பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சில்வர் கேட்டகரிக்கான விருது கேசியோபி நில்கிரி சேல்ஸ் ஹெட் மிஸ்ஸஸ் காயத்ரி தேவி அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஆண்டிற்கான சுற்றுலா விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து சுற்றுலாத்துறை தொடர்ந்து சிறந்த பயண ஏற்பாட்டாளர் விருது சென்னையைச் சேர்ந்த கருடா லாஜிஸ்டிக் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. மேனேஜிங் டைரக்டர் திரு செந்தில் குமரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக பெஸ்ட் ஏர்லைன் பார்ட்னர் சிறந்த விமான நிறுவனத்திற்கான விருது சென்னை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ரீஜனல் மேனேஜர் திரு ஃபாசான் ஃபரீத் அவர்களை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறந்த 5 நட்சத்திர ஹோட்டல் விருது சென்னை தி ரெசிடென்சி டவர்ஸுக்கு வழங்கப்படுகிறது. சீனியர் ஜெனரல் மேனேஜர் திரு ராகேஷ் பரமேஸ்வரன் அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறந்த 4 நட்சத்திர ஹோட்டல் விருது சேலம் ராடிசன் ஹோட்டலுக்கு வழங்கப்படுகிறது. விருதை பெற்றுக்கொள்ள மேனேஜிங் டைரக்டர் திரு வெற்றிவேல் ராமலிங்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக தங்கம் வகைப்பாட்டில் பாரம்பரிய ஹோட்டலுக்கான சிறந்த விருது மதுரை தி கேட்வே ஹோட்டலுக்கு வழங்கப்படுகிறது. டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ரிலேஷன் மிஸ் ஆலி பானர்ஜி அவர்களை அன்போடு விருதை பெற்றுக்கொள்ள மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து வெள்ளி வகைப்பாடு பாரம்பரிய ஹோட்டலுக்கான சிறந்த விருது டிராங்குயில் பார்க் நீம்ரானாஸ் பங்களா ஆன் பீச் வழங்கப்படுகிறது. சேர்மன் திரு அமர்நாத் அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக பெஸ்ட் தீம் ரிசார்ட் சிறந்த கருப்பொருளை கொண்ட ஹோட்டலுக்கான விருது தஞ்சாவூர் பை ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் கிரேட் ட்ரையல்ஸ் ரிவர் வியூ ரிசார்ட்டுக்கு வழங்கப்படுகிறது. விருதை பெற்றுக்கொள்ள ஜெனரல் மேனேஜர் திரு பீர் முகமது அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறந்த பீச் ரிசார்ட் சிறந்த கடற்கரை ஹோட்டலுக்கான விருது மாமல்லபுரம் கல்தான் சமுத்ரா ரிசார்ட் அண்ட் ஹோட்டல்ஸுக்கு வழங்கப்படுகிறது. சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் திரு அருண்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
அடுத்து பிளான்டேஷன் ரிசார்ட் கோல்ட் கேட்டகரியில் வால்பாறை சின்னதுரை பங்களாவிற்கு வழங்கப்படுகிறது. விருதை பெற்றுக்கொள்ள மேனேஜர் சுரவி பரத்வாஜ் அவர்களை அன்போடு வேடிக்கை அழைக்கின்றோம். அடுத்து சில்வர் கேட்டகரியில் பிளான்டேஷன் ரிசார்ட் விருது யூடிஎஸ் கோகோ ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் உடுமல்பேட் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேனேஜிங் பார்ட்னர் ரஞ்சித் பாபு அவர்களை அன்போடு வேடிக்கை அழைக்கின்றோம். அடுத்து பெஸ்ட் பட்ஜெட் ஹோட்டல் சிறந்த நடுத்தர தங்கும் விடுதிக்கான விருது ரெஜென்சி மதுரை ஜிஆர்டி ஹோட்டல்ஸுக்கு வழங்கப்படுகிறது. விருதை பெற்றுக்கொள்ள சீனியர் ஜெனரல் மேனேஜர் திரு முகமது ஷெரீப் அவர்களை அன்போடு வேடிக்கை அழைக்கின்றோம். அடுத்து ஹோம் ஸ்டே பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கோல்ட் கேட்டகரிக்கான விருது ஹவுஸ் ஆஃப் ஜாய் ஊட்டிக்கு வழங்கப்படுகிறது. மேனேஜிங் டைரக்டர் திரு ஆஷிஷ் குப்தா அவர்களை அன்போடு வேடிக்கை அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறந்த தீம் ரெசார்ட் கோல்ட் கேட்டகரியில் ஆவர்த்தனா ஐடிசி கிராண்ட் சோழா சென்னைக்கு வழங்கப்படுகிறது. ஃபுட் அண்ட் பெவரேஜ் மேனேஜர் திரு கணேஷ் குப்புசாமி அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு வேடிக்கை அழைக்கின்றோம். அடுத்ததாக பெஸ்ட் தீம் ரெசார்ட் சில்வர் கேட்டகரிக்கான விருது ஹவுஸ் ஆஃப் சீஸ் சோஷியல் ரெஸ்டாரண்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னைக்கு வழங்கப்படுகிறது. டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் திரு ராம் பிரசாத் அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு வேடிக்கை அழைக்கின்றோம். அடுத்ததாக பெஸ்ட் ட்ரெடிஷனல் கியூசன் ரெஸ்டாரண்ட் சிறந்த பாரம்பரிய உணவகம் சீ சால்ட் ஷெரிட்டன் கிராண்ட் சென்னை ரெசார்ட் அண்ட் ஸ்பாக்கு வழங்கப்படுகிறது. ஜெனரல் மேனேஜர் சப்தர்ஷி புஸ்வாஸ் அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு வேடிக்கை அழைக்கின்றோம். அடுத்து பெஸ்ட் மல்டி கியூசன் ரெஸ்டாரண்ட் விருது பஜார் பிராண்ட் மதுரை பை ஜிஆர்டி ஹோட்டல்ஸுக்கு வழங்கப்படுகிறது. விருதை பெற்றுக்கொள்ள ஜெனரல் மேனேஜர் அனு ஆப்ரஹாம் அவர்களை அன்போடு வேடிக்கை அழைக்கின்றோம். அடுத்து பெஸ்ட் கான்டினென்டல் ரெஸ்டாரண்ட் விருது மேட்ச் பாயிண்ட் தாஜ் வெலிங்டன் நியூஸ் சென்னை வழங்கப்படுகிறது. ஜெனரல் மேனேஜர் மிஸ் ஷில்பா ரமேஜா அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து பெஸ்ட் பான் ஏசியன் ரெஸ்டாரண்ட்டுக்கான விருது சாப்சே தி ரெயின் ட்ரீ சென்மர் ரெஸ்டாரண்ட் சென்னைக்கு வழங்கப்படுகிறது. டைரக்டர் சிப்ரோஸ் திரு சுரேஷ் ஆண்டனி அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு வேடிக்கை அழைக்கின்றோம். கைகளை தட்டி உங்களுடைய உற்சாகத்தையும் வரவேற்பையும் விருது பெறுபவர்களுக்கு வெளிப்படுத்தலாம். TTDC பெஸ்ட் பிரீமியம் ஹோட்டலுக்கான விருது ஹோட்டல் தமிழ்நாடு பீச் ரிசார்ட் காம்ப்ளெக்ஸ் மாமல்லபுரத்திற்கு வழங்கப்படுகிறது. விருதை பெற்றுக்கொள்ள சீனியர் மேனேஜர் திரு பிரபுதாஸ் அவர்களை அன்போடு வேடிக்கை அழைக்கின்றோம். தமிழ்நாடு TTDC பெஸ்ட் பட்ஜெட் ஹோட்டல் ஹோட்டல் தமிழ்நாடு ஏற்காடு சீனியர் மேனேஜர் திரு தினேஷ் குமார் அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு வேடிக்கை அழைக்கின்றோம். TTDC பெஸ்ட் போட் ஹவுஸுக்கான விருது TTDC ரெயின்ட்ரா போட் ஹவுஸ் முதலியார் குப்பத்திற்கு வழங்கப்படுகிறது. மேனேஜர் திரு ரத்னசுவாமி அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு வேடிக்கை அழைக்கின்றோம். அடுத்து சிறந்த மாவட்டத்திற்கான டூரிசம் ப்ரமோஷன் அவார்டை பெற்றுக்கொள்ள திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் குமார் IAS அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு வேடிக்கை அழைக்கின்றோம். சுற்றுலாத்துறையை சிறந்த அளவில் விளம்பரப்படுத்தியதற்காக திருச்சி மாவட்டத்திற்கு சிறந்த மாவட்டத்திற்கான விருதை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பெறுகிறார்கள். அடுத்து கிளீன் டூரிசம் டெஸ்டினேஷனுக்கான விருது தமிழ்நாடு போலீஸ் மியூசியம் சென்னைக்கு வழங்கப்படுகிறது. விருதை பெற்றுக்கொள்ள ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருமதி கயல்வழி IPS அவர்களை அன்போடு வேடிக்கை அழைக்கின்றோம். சுற்றுலாத்தலத்தை சிறந்த முறையில் பராமரித்து வருவதற்காக தமிழ்நாடு போலீஸ்
வழங்கப்படுகிறது. அடுத்து பெஸ்ட் நிஷே டூரிசம் ஆபரேட்டர் விருது ஹெரிடேஜ் இன்ஸ்பயர் சென்னைக்கு வழங்கப்படுகிறது. விருதை பெற்றுக்கொள்ள ஃபவுண்டர் அண்ட் CEO திரு ஆனந்த் ராஜரத்னம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிறந்த மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனத்திற்கான விருது அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்டர்பிரைஸ் லிமிடெட் சென்னைக்கு வழங்கப்படுகிறது. விருதை பெற்றுக்கொள்ள CEO திரு நவீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து சிறந்த வேளாண் சுற்றுலா ஏற்பாட்டாளர் விருது கிரேஸ் கார்டன் மாடல் அக்ரோ டூரிசம் சென்டர் மதுரைக்கு வழங்கப்படுகிறது. ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் திரு AP அருள் ஜேம்ஸ் எட்வின் தாம்பு அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிறந்த சாகச சுற்றுலா மற்றும் தங்கு முகாம்கள் சுற்றுலா ஏற்பாட்டாளர் விருது அன்லீஷ் பெயின்பால் அண்ட் அட்வென்ச்சர் ஜோன் பிரைவேட் லிமிடெட் சென்னைக்கு வழங்கப்படுகிறது. மேனேஜிங் டைரக்டர் திரு சஞ்சு ஆறுமுகம் அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சமூக ஊடகங்களில் தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரிலே சென்று அரசின் திட்டங்களை எல்லாம் முறையாக செயல்படுத்துகிற, அதை வேகப்படுத்துகிற, விரைவுபடுத்துகிற அந்த முயற்சியிலே நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று அதற்கு முன்பு அமைச்சராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இந்த சுற்றுலாவை மேம்படுத்துகிற அந்த பணியிலேயும் விளையாட்டுத்துறையிலே ஒலிம்பியாட் போட்டி, கார் பந்தய போட்டி, அலைசறுக்கு போட்டி, இப்படி பல்வேறு விளையாட்டு போட்டிகளை நடத்தியதன் மூலம் இன்றைக்கு வெளிநாடுகளிலே இருந்து, மற்ற மாநிலங்களிலே இருந்து தமிழ்நாட்டிற்கு விளையாட்டு வீரர்கள் வருகை தருகிற அதே நேரத்தில் சுற்றுலாவையும் வளர்ப்பதற்கு பயன்படுகிற ஒரு அந்த முயற்சியிலே நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரிலே சென்று அரசின் திட்டங்களை எல்லாம் முறையாக செயல்படுத்துகிற, அதை வேகப்படுத்துகிற, விரைவுபடுத்துகிற அந்த முயற்சியிலே நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று அதற்கு முன்பு அமைச்சராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இந்த சுற்றுலாவை மேம்படுத்துகிற அந்த பணியிலேயும் விளையாட்டுத்துறையிலே ஒலிம்பியாட் போட்டி, கார் பந்தய போட்டி, அலைசறுக்கு போட்டி, இப்படி பல்வேறு விளையாட்டு போட்டிகளை நடத்தியதன் மூலம் இன்றைக்கு வெளிநாடுகளிலே இருந்து, மற்ற மாநிலங்களிலே இருந்து தமிழ்நாட்டிற்கு விளையாட்டு வீரர்கள் வருகை தருகிற அதே நேரத்தில் சுற்றுலாவையும் வளர்ப்பதற்கு பயன்படுகிற ஒரு அந்த முயற்சியிலே நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்.